நீ கொண்டு வந்த தனிநபர் மசோதாவை நாங்க இப்படி மசோதா கொண்டு வர போறோம், இந்தாங்க மசோதாவுடைய நகல் படிச்சு பாருங்க, கையெழுத்து போடு, நீங்க அதிமுக மாநில எம்பி கிட்ட கேட்டீங்களா? கேட்டீங்களா சொல்லுங்க. அப்ப திருட்டுத்தனமா நீங்க உங்களுக்குள்ளே கையெழுத்து போட்டுக்கிட்டு அதை கொண்டு வந்து சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல பரவ விட்டுக்கிட்டு இந்த திமுகவினுடைய அந்த மைனூட்டா சாதி அரசியல் மதிய அரசியலும் செய்வானுங்க. ஏன் இந்த ஆவடி நாசர் இன்னைக்கு கண்டிச்சு அறிக்கை விட்டால, இந்த அறிக்கையை ஏன் துரைமுருகன் விடக்கூடாது, ஏன் பொன்முடி விடக்கூடாது, எதுக்கு ஆவடி நாசரை விட்டு விட வைக்கிறானுங்க? இஸ்லாமிய பிரச்சனை நம்மள்ட்ட யாரா இஸ்லாமிய அமைச்சர் இருக்கான், இதோ நாசர் இருக்கானா, கூப்பிடு அந்த கொத்தடிமையை கூப்பிடு, கொத்தடிமை கூடா அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆவடி நாசர் கத்துறது என்ன பழப்பு இது? இது இப்ப வன்னியர் கூட ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்க, வன்னியர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் வச்சுக்க, நம்ம கிட்ட யாரா வன்னியர் சமூக கொத்தடிமை யாரா இருக்காங்க, கூப்பிடா பொன்முடியை கூப்பிடா, இந்தாண்ட யாரா இருக்கா துரைமுருகன் கூப்பிடா, வாங்க 2 பேரும் கூவுங்கடானாக்கா இவங்க 2 பேரும் கூவுவாங்க. அப்போ தலித் கூட ஏதாவது பிரச்சனையா, தலித் பிரச்சனையா, ஆராசா எங்கடா இருக்காரு வாப்பா, நீ கூப்பானாக்கா ஆராசா அப்படியே கூப்பிட்டு போயிடுவாரு. இதுதான் இந்த திமுகவினுடைய எச்சை அரசியல். விதைகள் இயக்கம், இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். திமுகவினுடைய உதிர்ந்த ரோமங்கள் எல்லாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் இன்றைக்கு விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. அந்த உதிர்ந்த ரோமங்கள் எதற்காக விமர்சித்தது என்பதை நம்ம முழுமையா பார்க்கலாம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் அவர் விஸ்வ இந்து பரிஷத் நடத்தின ஒரு விழாவில் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை கருத்துக்களை அவர் தெரிவிக்கிறார். அதை உடனடியாக அதிமுகவும் கண்டிக்குது, எதிர்கட்சிகளும் கண்டிக்கிறாங்க, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. அவருடைய பேச்சை யாருமே ஏத்துக்கல. ஆனால் இந்த விஷயத்துல இந்த திமுக இருக்குல்ல, இந்த திமுக இவனுங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவனுங்க. இவனுங்க ஒரு டிராமா பண்றானுங்க. உடனே இவனுங்க தான் எப்படியே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியும், இவனுங்க தான் சிறுபான்மையினருக்கு ஒட்டுமொத்த அத்தாரிட்டி மாதிரியும் இவனுங்க ஒரு பில்டப் பண்ணிட்டானுங்க. இப்போ மாநிலங்களவை என்ன பண்ணாங்கன்னாக்க, மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள் ஒரு தனிநபர் மசோதாவை கொண்டு வராரு. அந்த தனிநபர் மசோதா என்பது என்னன்னாக்க, மாநிலங்களவையா இருக்கட்டும், நாடாளுமன்ற அவையா இருக்கட்டும், எம்பியா இருக்க யாருனாலும் தனிநபர் மசோதாவை கொண்டு வரலாங்க. யாருனாலும் கொண்டு வரலாம். இவன் கொண்டு வந்து இவன் கொண்டு வரக்கூடாதுன்னு இதே கிடையாது. அதை சபாநாயகர் விரும்பினால் விவாதத்துக்கு எடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஒத்தி வைக்கலாம், அல்லது விவாதம் நடத்தி கூட அதை ஒரு இடத்துல மூலையில பூட்டி வைக்கலாம். அந்த தனிநபர் மசோதாவின் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது அந்த ஆளும் பாஜக கூடிய அரசினுடைய முடிவு, ஆளக்கூடிய அரசினுடைய முடிவு, அவ்வளவுதான். மற்றபடி தனிநபர் மசோதாவுக்கு பெரிய வேல்யூ அப்படிலாம் கிடையாது. ஆளும் வர்க்கம் நினைத்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம், இல்லைன்னா குப்பை மாதிரி போட்டு வைக்கலாம். அதே மாதிரி இதுவரை இந்திய தேசத்துல நடந்த கொண்டு வரப்பட்ட தனிநபர் மசோதாக்கள், ஆயிரக்கணக்கான மசோதாக்கள் குப்பைகள் போல மாநிலங்களவையும் மக்களவையிலும் தேங்கி கிடக்கிறது என்பது உண்மை. இதை மறுக்க முடியுமா? அப்ப இப்படி ஒரு தீர்மானத்தை வில்சன் அவர்கள் கொண்டு வராரு, மசோதாவை கொண்டு வராரு. அந்த மசோதாவை அதிமுக கையெழுத்து போடல, அதிமுக எம்பிக்கள் கையெழுத்து போடல. பாருங்க, நாங்க திமுக எம்பி, இந்தியா கூட்டணி எம்பி நாங்க தான் கையெழுத்து போட்டிருக்கோம், அதிமுக கையெழுத்து போடல. இங்க பாத்தீங்களா, சிறுபான்மையினருக்கு அதிமுக துரோகம் இழைக்குது, பாஜக கூட கள்ள உறவுல கள்ள கூட்டணியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமுகவினுடைய அடிவருடிகள், திமுகவினுடைய உதிர்ந்த ரோமங்கள் இன்றைக்கு அதிமுகவை பார்த்து அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கு இணையத்துல. அதுல ஆவடி நாசர், இந்த முன்னாள் அமைச்சர் இருக்கிறான்ல, ஆவின் நிறுவனத்தை படு பாதாளத்துக்கு குழியில கொண்டு போய் தள்ளன ஆவடி நாசர் அமைச்சர். இவ்வளவு பொறுப்பா பேசுறவன எதுக்கு அப்புறம் அமைச்சர்ல இருந்து நீக்கணும்? அது மட்டும் இல்ல, ஆவடி நாசர் அவனுடைய பையன் ஆசிம் ராஜா, அவரு போலீஸுக்கு சொந்தமான, காவல்துறைக்கு சொந்தமான இடத்தையே ஆட்டைய போட்ட ஆளு. இவனுக்கு மேல அவ்வளவு புகார்கள் இருக்குது. ஆவடி அதன் சுற்றுவட்டார பகுதியில் எந்த டெண்டர் வந்தாலும் மேயருக்கு தெரியாம ஆட்டையை போடுவதில் இவர்கள் வல்லவர்கள், இவனும் இவனுடைய பிள்ளையும். ஆனா இந்த யோக்கிய சிகாமணிகள் தான் இன்றைக்கு அதிமுகவையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விமர்சிக்கிறாங்க. இந்த துரோகிகளுடைய முகத்தை என்ன திரும்ப விமர்சிக்கிறான்? பழனிசாமியின் துரோகத்தை இஸ்லாமிய மக்கள் மறக்க மாட்டார்கள், இஸ்லாமியர்கள் கனிவு சகிப்புத்தன்மை இல்லாத ஆபத்தானவர்கள் என்று பிளவுபடுத்தும் நோக்கம் கொண்ட சொற்களை பயன்படுத்தி பேசியிருந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமாருக்கு எதிராக கையெழுத்து போடக்கூட வக்கற்ற நிலையில் தான் அதிமுக உள்ளது. இஸ்லாமிய மக்களது முதுகில் குத்துவதை வாடிக்கையாக கொண்ட அடிமை திமுகவையும் அதிமுகவையும் அதன் தற்போதைய தலகர்த்தா பழனிசாமி துரோகத்தையும் இஸ்லாமிய மக்கள் என்றுமே மறக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சிறுபான்மை நலத்துறை மற்றும் வெளிநாடு நலத்துறை தமிழ் அமைச்சராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்கள் ஒரு காட்டமான கன்னட அறிக்கையை விட்டிருக்காரு. இதுல என்ன திமுகவினுடைய நாடகம்னா, இவனுக்கு கொண்டு வர தனிநபர் மசோதாவை எங்களுக்கு கையெழுத்து போடுங்கன்னு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் ஒருத்தவர்கிட்ட கூட கேட்கல. அப்படி கேட்காத நிலையில் இவர்களுக்குள்ளே இவர்களே கையெழுத்து போட்டுக்கிட்டு இந்த அவதூறை ஏன் பரப்பணும்? நீ கையெழுத்து போடுன்னு கேட்டா அவங்க போட மாட்டேன்னு சொல்றாளா? அல்லது அவங்க கூட தனிநபர் தீர்மானம் கொண்டு வரலாம். தனிநபர் தீர்மானம் யாருனாலும் கொண்டு வரலாமே. அப்ப எதற்கு இந்த கேவலமான கீழ்த்தரமான புத்தி உங்களுக்கு? எதற்கு இந்த தமிழக மக்கள் மத்தியில, இஸ்லாமியர்கள் மத்தியில அதிமுக துரோகம் இழைக்குது ஒரு கட்டமைக்கக்கூடிய, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வேலை எதுக்கு உங்களுக்கு? இந்த பொழப்புக்கு நாண்டுகிட்டு தொங்கலாம்.
அப்ப இந்த தனிநபர் மசோதா என்பது நீங்க மாநிலங்களவை அதிமுக எம்பிகளுக்கு தெரிவிக்காமல், இதுல என்ன ஒரு கூத்துனா, இதுதான் பெரிய கூத்து. இந்தியா கூட்டணி தமிழகத்தை சார்ந்த எம்பிகள் 12 பேர் இருக்கிறாங்க. அதுல கையெழுத்து போட்டது 4 பேர் தான், 8 பேர் கையெழுத்து போடல. அதிமுகவுக்கு மாநிலங்களவை எம்பி எத்தனை பேர்? 3-4 பேர் தான். 3-4 இதை தாண்டல அதிமுகவினுடைய மாநிலங்களவை எம்பியோட எண்ணிக்கை. ஆனா தமிழகத்திலிருந்து போன இவனுக்கு 12 இந்தியா கூட்டணி எம்பிகள் 12 பேர் இருக்கிறானுங்க. இந்த 12 பேர்ல 4 பேர் தான் கையெழுத்து போடுறாங்க, 12 பேர் கையெழுத்து போடல. இதை பத்தி நாசர் என்ன சொல்ல போறாரு? இதை பத்தி திமுக என்ன சொல்ல போகுது? அப்ப இந்த 12 பேரும் இந்தியா கூட்டணி எம்பி, மாநிலங்களவை தமிழக எம்பி 12 பேருமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாங்க நாங்க என்னைக்கா சொன்னோமா? அதிமுக வாயிலிருந்து அந்த வார்த்தை வருமா? நாங்கள் அவதூறு பரப்புபவர்கள் அல்ல. உங்களை போன்று பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அல்ல நாங்கள். அப்போ அதிமுக கிட்ட தெரிவிக்காம நீங்க ஒரு மசோதாவை கொண்டு வருவீங்க, எங்களுக்கு என்ன எதுனே தெரியாம எப்படி கையெழுத்து போடுவாங்க? பைத்தியக்காரனாடா நீங்களா? எப்படி கையெழுத்து போடுவாங்க? அப்ப இந்த கிறுக்குத்தனமான வேலையை செய்வதை இந்த ஆவடி நாசரும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கைக்கூலிகளும் நிறுத்திக்கிங்க. உங்கள் அவதூறுகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு முறையும் கிழிக்கப்பட்டு உங்கள் முகத்திரை கிழிக்கப்படும். அப்போ அப்பட்டமான அவதூறு இது. என்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்றைக்கு அதிமுக பேசி இருக்கு? அந்த சேகர்குமார் யாதவ் பேசினதை அதிமுக வந்து ஆதரிச்சதா? கண்டிச்சு தானே பேசி இருக்கு. ஏன் நாங்க கூட தான் தனிநபர் மசோதா கொண்டு வருவோம், அதிமுக சார்பில் கூட தான் தனிநபர் மசோதாவை கொண்டு வருவாங்க, அவங்க கூட தான் நிறைவேற்றுவாங்க, யாராலும் கொண்டு வரலாங்க. நீ கொண்டு வந்த தனிநபர் மசோதாவை நாங்க இப்படி மசோதா கொண்டு வர போறோம், இந்தாங்க மசோதாவுடைய நகல் படிச்சு பாருங்க, கையெழுத்து போட்டு நீங்க அதிமுக மாநில எம்பி கிட்ட கேட்டீங்களா சொல்லுங்க. அப்ப திருட்டுத்தனமா நீங்க உங்களுக்குள்ளே கையெழுத்து போட்டுக்கிட்டு அதை கொண்டு வந்து சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல பரவ விட்டுக்கிட்டு இந்த திமுகவினுடைய அந்த மைனூட்டா சாதி அரசியல் மத அரசியலும் செய்வானுங்க. ஏன் இந்த ஆவடி நாசர் இன்னைக்கு கண்டிச்சு அறிக்கை விட்டான்ல, இந்த அறிக்கையை ஏன் துரைமுருகன் விடக்கூடாது? ஏன் பொன்முடி விடக்கூடாது? எதுக்கு ஆவடி நாசரை விட்டு விட வைக்கிறானுங்க? இதுவே திருமாவளவனால ஏதாவது பிரச்சனை, தலித் சம்பந்தமான பிரச்சனை ராசா பேசுவாரு. இதுதான் இவங்களுடைய அரசியல். இதே ராமதாஸுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க பொன்முடியை வச்சு பேச வைப்பாங்க, துரைமுருகனை வச்சு பேச வைப்பாங்க. இதுதான் திமுகவுடைய சாதி அரசியல், இதுதான் திமுகவுடைய மத அரசியல். இஸ்லாமிய பிரச்சனை நம்மள்ட்ட யாரா இஸ்லாமிய அமைச்சர் இருக்கான், இதோ நாசர் இருக்கானா, கூப்பிடு அந்த கொத்தடிமையை கூப்பிடு, டே கொத்தடிமை கூடா அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆவடி நாசர் கத்துறது. என்ன பழப்பு இது? இதே இப்ப வன்னியர் கூட ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்க, வன்னியர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்க, நம்ம கிட்ட யாரா வன்னியர் சமூகத்துல கொத்தடிமை யாரா இருக்காங்க, கூப்பிடா பொன்முடியை கூப்பிடா, இந்தாண்ட யாரா இருக்கா துரைமுருகன் கூப்பிடா, வாங்க 2 பேரும் கூவுங்கடானாக்கா இவங்க 2 பேரும் கூவுவாங்க. அப்போ தலித்து கூட ஏதாவது பிரச்சனையா, தலித் பிரச்சனையா, ஆராசா எங்கடா இருக்காரு பாப்பா, நீ கூப்பானாக்கா ஆராசா அப்படியே கூப்பிட்டு போயிடுவாரு. இதுதான் இந்த திமுக எச்சை அரசியல். அதிமுக என்றைக்கும் இந்த வேலையை பார்க்காது. அப்போ நீங்க தீர்மானத்தை முதல்ல கொண்டு வாங்க, அதுல எதிர்த்து வாக்களிக்கிறாங்களா ஆதரிச்சு வாக்களிக்கிறாங்களா அப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்க. அப்போ தீர்மானத்தை நீங்க மாநிலங்களவை கொண்டு வராமலேயே கையெழுத்து மட்டும் நீங்க உங்களுக்குள்ள போட்டுக்கிட்டு அதிமுக போடல, அதிமுக இஸ்லாமியருக்கு எதிரானது வதந்தி பரப்புறீங்கன்னாக்க எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இது. இது அறிவாலயம் பேஜோ, எக்ஸ் வலைதளத்தில் கூட அறிவாலயம் பேஜோ திமுக ஐடிவிக்கும் அதிகாரப்பூர்வமா போட்டிருக்கு. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் பரப்பக்கூடிய ஒவ்வொரு அவதூறுகளையும் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. நாங்க தமிழக மக்கள் மத்தியில் அதை தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்போம். உங்களுடைய அவதூறு பிரச்சாரங்களும் பொய் பிரச்சாரங்களும் இனி எடிபடாது. 2026 நீங்க வீட்டுக்கு போவது உறுதி. நன்றி.